நம்ம முன்னோர்கிட்ட 3 மெத்தடில் பேச முடியும். ரைட்டிங் பேடு மெத்தடு, பேனா, பேப்பர் அல்லது நோட்டு. நம்ம பேப்பரில் நம்ம வச்சோம், அப்படி வச்சு நம்ம அதற்குரிய மந்திரங்கள் சொல்லும் பொழுது பெரியவங்க அந்த கையை பிடிச்சி நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை தெரிவிப்பாங்க. அவங்க தான் எழுதுவாங்க, நம்மளாம் அசைக்கக்கூடாது. 2வது வந்து ஒய்ஜா போர்டு. அந்த நம்ம டம்ளரில் வந்துட்டு நம்ம கை மட்டும்தான் வைக்கணும், எந்த அசைவும் நம்ம செய்யக்கூடாது. இதுலேயும் வந்து அந்த டம்ளரை வந்துட்டு அசைச்சு அதனுடைய விடையை நம்ம எண்ணங்களில் இருக்கக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்குரிய விடையை வந்துட்டு அவங்க நகர்த்துவாங்க. 3வது வந்துட்டு உடம்புக்குள்ளே வர வச்சு உரையாடுறது. அதுக்கு நாள், ஒரு நல்ல நாள், அது சில பூஜைகள் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு 3 இடங்களில் இருக்கிறதா வந்து தெரிய வருது. 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. இந்த 3 நிலையுமே இறைவனுக்குரிய இடம்தான். இந்த 3 நிலையில் இல்லாமல் மோட்சம் போகாமல் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த 3 நிலையில் ஏதாவது ஒரு நிலையை அவங்க அடைஞ்சிடணும். இந்த 3 நிலைக்குமே போகாமல் இருக்கிறது தான் வந்து இன்னும் ஆத்மா மோட்சம் போகலை, மோட்சம் போகணும், போக வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்குரிய பேச்சுக்கள்லாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். மோட்சம் போகிறது அப்படின்றது இதுதான். இந்த 3 நிலையில் ஒரு நிலைக்கு அந்த ஆன்மா வந்துட்டு மோட்சம் அடையணும். நான் 3மே இறைவனுக்குரிய இடம்தான் அப்படின்னு வந்துட்டு இந்த தகவல் வந்துட்டு சொன்னாங்க. இந்த மோட்சம் அடையலை அப்படின்றது இந்த நிலையை அடையிறத பொறுத்து.